அவங்க கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி மத்திய காவல்படை அட்டுழியம் பண்ணுது, அடாவடித்தனம் பண்ணுது, ஓட்டு போட எங்களை விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மம்தாவோட ஸ்டேட்மெண்ட். இந்த வீடியோ அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டா தான் பார்த்தேன். இந்த வீடியோ இப்படி ஒரு வீடியோ வந்து இதை பார்த்துட்டு இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஆமா, ஏன்னா அது இன்னொரு மாநிலத்துல இருந்து வர்றது. ஆமா, எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளும் தயங்காம சொல்லக்கூடியவங்க தான் மம்தா அப்படிங்கிறது உண்மை. நான் சொன்னேன், ஷீ இஸ் a பியூர் பொலிட்டிக்கல் அனிமல். அரசியல்ல வந்து சில காரியங்கள் செய்யறதுன்னா அதுக்கு தயக்கம் இல்லாம செய்வாங்க. அதனால உண்மைத்தன்மை தெரியாம அதை பத்தி நம்ம என்ன சொல்ல முடியும். ஏன்னா மம்தா போன சட்டமன்ற தேர்தலில் கால் உடைஞ்சிருச்சு அவங்களுக்கு. கால் உடைஞ்சு இப்படி படுத்துக்கிட்டே இப்படி. ஆமா, அதனால அந்த மாதிரியான இல்ல, எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நிமிஷம் துண்டி குதித்து குட்டிமான் போல் ஓடினார்கள்ங்கிறதை எல்லாரும் பார்த்தோம். அதனால நமக்கு இந்துத்துவா இதெல்லாம் தாண்டி எது உண்மையோ அதையும் பேசணுங்கிறத சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு. அந்த மெதுவாங்கிற ஒரு ஏதோ ட்ரைபல் கம்யூனிட்டி வங்கதேசத்துல இருந்து வந்தவங்களுக்கு எஸ்ஐஆர் கொடுத்ததுனால அது பெரிய லெவல்ல பிஜேபிக்கு டிரான்ஸ்பர் ஆகும் நம்புறாங்களே. அந்த ஷெட்யூல் கேஸ்ட் வந்து மம்தா பானர்ஜி நம்ப மாட்டாங்களா? மோடியை தான் நம்புவாங்களா? அப்படி ஒரு கருத்து கணிப்பு தொடர்ந்து சொல்றாங்க. இல்லைங்க, யாருமே தங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிற அடிப்படையில் தானே தேர்தல் வந்துட்டு நோக்குவாங்க. இவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ஏன் சிட்டிசன் கிடைக்குன்னா இந்த சிஏஏ அமெண்ட்மெண்ட் வந்து என்ன சொல்லுது? இவங்கெல்லாம் 1971க்கு அப்புறம் பெரும்பகுதி வந்தவங்களா இருக்கலாம். முதல்ல அஸ்ஸாம்ல தான் இந்த சிஏஏ பத்தி பெரிய அஜிடேஷன் வந்ததுனால அந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்தது. என்ன கொண்டு வந்தாங்கன்னா, சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் வந்து 2-3 தடவை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற அமெண்ட்மெண்ட் எல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய எல்லா சில பேரை முழுக்க பாதிக்கப்படக்கூடிய அமெண்ட்மெண்ட் கிடையாது. அஸ்ஸாம்ல வந்து என்ன சொன்னா, அஸ்ஸாம்ல அந்த எதிர்ப்பு வந்துங்க முஸ்லிம்களுக்கு எதிரான எதிர்ப்பு இல்ல. அஸ்ஸாம்ல வந்த எதிர்ப்பு வந்து வங்காளிகளுக்கு எதிரான எதிர்ப்பு. ஏன்னா வங்கதேசத்திலிருந்து வந்தவங்க அத்தனை பேருமே வங்காளிகள். அஸ்ஸாம்ல இருக்கவங்க அஸ்ஸாமீஸ். இப்போ இங்க வந்தாங்கன்னா, எங்க வெஸ்ட் பெங்காலுக்கு வந்தாங்கன்னா, சரி நம்ம ஒண்ணு விட்டு ஒண்ணு தானப்பா அப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போம். ஆனா அவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. அது இன்னொன்னு என்னன்னா, வந்த பெங்காலிஸ் வந்து எஜுகேட்டட் லெவல் வந்து ஜாஸ்தி. வந்து கவர்மெண்ட் ஜாப்ல எல்லாரும் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இவங்களுடைய வேலை வாய்ப்புகள் இழந்து போகுதுன்னு அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட் யூனியன் வந்து பிரச்சனையை ஆரம்பிச்சது என்னன்னா, ஹிந்து முஸ்லீம்ங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, பங்களாதேஷ்ல இருந்து எவனையும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்ப மிஸ்ஸஸ் காந்தி பீரியட்ல வந்து என்ன சட்டம் போட்டாங்கன்னா, 1971 வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்களோ அவங்கள நம்ம ஏத்துக்கணும். அதுக்கு வந்து நீங்க வந்து என்கொயரி எல்லாமே வைங்க. அதுக்கப்புறம் வந்தவங்களை வந்து திருப்பி அனுப்பி அவங்களுக்கு வந்து நம்ம சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டோம்